சமரசம் பேசிய நடிகர் விஜய், விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கும் சங்கீதா விஜய். தமிழக அரசியலை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவையே உழுக்கும் வகையில் தாவேகா தலைவரும் முன்னணி நடிகருமான விஜயின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள விரிசல் இப்போது நீதிமன்ற படிகள் ஏறியுள்ளது. கடந்த 4 நாட்களாகவே இதை பற்றின செய்திகள்தான் மீடியாக்களில் பரபரத்து வருகின்றன. இது தொடர்பான மற்றொரு செய்தி தற்போது கசிந்து வருகிறது. கடந்த சில வருடங்களாகவே விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் இப்போது அது அதிகாரப்பூர்வமான சட்ட போராட்டமாக உருவெடுத்துள்ளது. லண்டனை சேர்ந்த தொழிலதிபரின் மகளான சங்கீதா விஜயை காதலித்து கடந்த 1999ஆம் ஆண்டு கரம் பிடித்தார். இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விவாகரத்து வழக்கின் பின்னணியில் பல்வேறு அதிர வைக்கும் காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக திரைத்துறை சேர்ந்த ஒரு பிரபல நடிகையுடன் விஜய்க்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள புகார்கள் சங்கீதாவை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாக தெரிகிறது. அந்த நடிகையுடன் விஜய் வெளிநாடுகளுக்கு செல்வது மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது தொடர்பான போட்டோக்கள் சோசியல் மீடியாவில் பரவியது. சங்கீதாவிற்கும் அவரது பிள்ளைகளுக்கும் பெரும் அவமானத்தை தேடி தந்துள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவுமே தகவல் வெளியானது. இது மட்டுமின்றி சமீப காலமாகவே சங்கீதாவிற்கு பொருளாதார ரீதியாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதும் இந்த விவாகரத்து முடிவிற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தங்களது திருமணத்தை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கும் வரவுள்ளது. அரசியலில் தடம் பதித்துள்ள விஜய்க்கு இந்த தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல் பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. அவரது அரசியல் பிம்பத்தை சிதைக்கும் வகையில் இந்த விவகாரம் உருவெடுத்துள்ளதால் இந்த விவகாரத்தை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர விஜய் தரப்பு தீவிர முயற்சியிலும் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் மிக முக்கியமான பரபரப்பான அப்டேட் என்னவென்றால், தனது மனைவி சங்கீதா மற்றும் பிள்ளைகளுக்காக சுமார் 250 கோடி ரூபாய் ஜீவனாம்சமாக கொடுக்க விஜய் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது விவாகரத்து மனுவை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகவும் குடும்பத்திற்குள் நிலவும் பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சுமூகமான உடன்பாட்டிற்கு வரவும் இந்த பிரம்மாண்ட தொகையை வழங்க அவர் சம்மதித்துள்ளதாகவும் தகவல் தெரிகின்றன. விவாகரத்து மனுவை திரும்ப பெற கூறி விஜய் தரப்பில் இருந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஊடகம் ஒன்றில் தகவல் வெளியாகி வருகிறது. இருந்தாலும் இந்த சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு சங்கீதா தரப்பு எந்த அளவிற்கு உடன்படும் என்பது இன்னும் விஜய்க்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. விஜயின் அரசியல் எதிர்காலம், குடும்ப கௌரவம் ஆகிய இரண்டையும் கருத்தில் கொண்டு இந்த 250 கோடி ரூபாய் விவகாரம் ஊடகங்களில் காட்டு தீயாய் பரவி வருகிறது. சங்கீதா விஜய் இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்று உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க.